வாங்க நவராத்திரி ஸ்பெஷலில் இன்னைக்கு சர்க்கரை பொங்கல் கடலை எப்படி ரெடி பண்ணுறேன்னு பார்க்க போகலாமா? ஃபஸ்ட்டு கடலையை வேக வச்சுக்கலாம். நான் ஒரு 7 மணி நேரம் கிட்ட கடலையை ஊற வச்சு வச்சுருக்கேன். அதை குக்கரில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா முழுகிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு இந்த கடலைக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு ஆட் பண்ணிட்டு குக்கரை மூடிட்டு விசில் போட்டுக்கிறேன். ஒரு 7 விசில் விட்டு எடுத்துக்கிறேன். இப்போது நம்ம சைட்லேயே சர்க்கரை பொங்கலும் ரெடி பண்ணிக்கலாம். சர்க்கரை பொங்கலுக்கு நான் 1 டம்ளர் பச்சரிசி எடுத்து அரை மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன். இப்போ லைட்டாக உப்பும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கொச்சி வருது. நம்ம கிண்டி விட்டுட்டே இருக்கலாம் நடுவில். வெல்லத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெல்லத்தை ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எதுவும் அடி பிடிக்காத அளவு கிண்டி விட்டுக்கலாம். வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு. அப்படி நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ நம்மளோட சர்க்கரை பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. நம்ம இறக்கி வச்சுக்கலாம். இதுக்கு ஒரு முந்திரி திராட்சையை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு ஸ்பூன் நெய் விட்டு நெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா முந்திரியும் திராட்சையும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ முந்திரியும் திராட்சையும் வறுத்து நம்ம அதில் கொட்டிடலாம். சர்க்கரை பொங்கலில் கொட்டிட்டு ஏலக்காவும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நல்லா சூப்பரான சிம்பிளான சர்க்கரை பொங்கல் ரெடி. இப்போது நம்ம குக்கரில் ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் சுண்டலை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம இதையும் தண்ணியை வடிகட்டி எடுத்துக்கலாம். நான் எந்த தாளிப்பும் கொடுக்கல, சிம்பிளாக தான் ரெடி பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், நல்லா சூப்பரான சிம்பிளான சர்க்கரை பொங்கல் சுண்டல் ரெடி. நீங்களும் இந்த நவராத்திரிக்கு இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது போல் நவராத்திரி ஸ்பெஷல் ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாமா? பாய்.